பக்கத்துலேயே உட்காந்துப்போக சென்றவங்க அந்த இது கவுண்ட் பண்ணி கேட்கணும் சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் சும்மா கண்ணை வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஷாபானுடைய மாதத்தின் சங்கை பொருந்திய பராத்துடைய நல்ல இரவிலே, நிஸ்பு ஷாபான் என்று சொல்லுகிற இந்த உயர்தரமான இந்த நல்ல பொழுதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள்கள் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்திலே நம்மையெல்லாம் ஒன்று கூட அல்லாஹுவினுடைய நாட்டத்தில் இடமளித்து நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை உயர்ந்த சொர்க்க பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்தான தலைமையிலே ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடுவார்களே, அந்த இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையாலும் இந்த நல்ல இரவினுடைய பரக்கத்தினாலும் நம் அனைவர்களையும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது ஆசிரிய பெருந்தகைகள், மாணவர்கள், நமது நட்பின் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் எல்லளவேனும் நமது வாழ்வின் எந்த பகுதியிலாவது துணை நின்ற பெருமக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உயரிய நன்னாளை குறித்து இறைமறை சொல்லுகிற அழகான வார்த்தை சூரா அத்-துகானிலே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இன்னா குன்னா முன்திரீன், ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். நிச்சயமாக நாம் இந்த பாக்கியமுள்ள இரவிலேதான் இறைமறை குர்ஆனை நாம் சன்னமாக இறக்கினோம். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அந்த நாளில்தான் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இறைமறை குர்ஆனின் இறங்குதலை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற பெருமானாரினுடைய போற்றுதலுக்குரிய தோழர், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வதில் வித்தகராக தலைவராக திகழ்கிற பெருமகனார், அவங்க சொல்றாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த வேதத்தையும் அவன் இறக்கியது என்பது ஒரு பகுதியும், மற்றொன்று தேவைக்கு ஏற்ப இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க துவங்கியது ஒரு பகுதியும் என்று இரண்டு பகுதிகளாக. அப்ப வந்துடுச்சு, லௌஹுல் மஹ்பூதில் இருந்து நேராக முதல் வானம் என்ற ஒரு பகுதி, அங்கிருந்து தேவைக்கு ஏற்ப இறங்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தாங்க இல்லையா, ஹிரா மலை குகையில இருந்தாங்கல்ல, அங்க இறங்க துவங்கிச்சு, அது லைலத்துல் கத்ர். ஆனால் அதற்கு முன்பாகவே இறைமறை அந்த லௌஹுல் மஹ்பூதில் இருந்து முதல் வானத்திற்கு அருளப்பட்டது. அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்ப எந்த வசனங்களை எப்ப கொடுக்க சொன்னாங்களோ, எப்படி வழங்க சொன்னானோ அல்லாஹ் அந்த வகையில் அது இறக்கப்பட்டது என்பது இரண்டு வேறு நிலைகள். அதனாலதான் இந்த இரவுக்கு முதலில் இறங்கி செல்ல இது லைலத்துல் முபாரக்கா என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. அந்த இதுக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒன்று அழைக்கப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த இரவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு தகவல்களை தந்திருக்கிறார்கள். எல்லா ஹதீஸுகளையும் நாம சொல்ல முடியாட்டாலும் ஒரு ஹதீஸ் நமது கவனத்தில் எடுக்க வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இந்த நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், யாராவது பிழை பொறுக்க தேடுபவர் உண்டா, ஃபஅக்ஃபிரு லஹு, நான் அவருக்கு மன்னிக்கிறேன். ஃபஹல்மின் முஸ்தர்ஸிகின், வாழ்வாதார வசதிகளை தேடுபவர்கள் உண்டா, ஃபஅர்ஸுகுஹு, நான் கொடுக்கிறேன். அலா முப்தலியின், யாராவது சோதனையில் அகப்பட்டிருக்கிறீர்களா, ஃபஉஆஃபிஹி, அவருக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன். அலா கதா அலா கதா, இப்படி ஏதாவது இருக்கிறதா, நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள், நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹு சொல்கிறான். எது வரைக்கும் என்றால் ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும். அப்ப இந்த ஹதீஸை மையப்படுத்தி பெருமக்கள் சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் இந்த அடியார்கள்ட்ட இரவின் நடுநிசையில் கேட்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம், அதில் அந்த பெருமக்கள் சாதித்து விடுகிறார்கள். ஆனால் சாமானியர்கள் பெரும்பாலும் தஹஜ்ஜத்தை பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்தக்கூடிய சூழல்களும் இல்லை அவர்களின் நிலைகள். அல்லாஹு தஆலா சாமானியர்களும் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு சலுகையாக இந்த இரவை வழங்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பார்கள். அதனாலதான் சிலர்கள் இப்படி கூட சொல்வதுண்டு, இந்த மாதிரி நாட்கள்ல அடிக்கடி பள்ளியில பார்க்காத ஆளையும் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹ்வே அப்படித்தான் நாடி இருக்கிறான். எல்லா நாள்லையும் எல்லாரும் எல்லா இடத்திலையும் வாரதில்லை. பெரும்பாலும் நாம் ஒன்றை விளங்கி வைத்திருக்கிறோம், இபாதத்து என்பதை தொழுகையோடு முடக்கி வைத்திருக்கிறோம், இபாதத்து என்பது நோன்போடு முடக்கி வைத்திருக்கிறோம். இல்லை இல்லை, இபாதத்து என்பது நமது வாழ்வின் எல்லா பகுதியிலையும் இருக்கிறது. சிலர்கள் சுன்னத்தை குறித்து பேசுவார்கள் ஏளனமாக, இப்படியெல்லாம் இருக்க. முதல்ல அவங்க தாடி வச்சிருக்கிறாங்களா, அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்கக்கூடிய நபர்களிடத்தில் இன்னொரு சுன்னத்து, முக்கியமான சுன்னத்து இல்லாமல் இருக்கும். என்ன சுன்னத்து அப்படின்னா, அஹ்லாக்கு என்கின்ற நல்ல குணங்கள் இல்லாது இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த சுன்னத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. இது யாருக்கு வேண்டாலும் முளைக்கும், முஸ்லிமுக்கு மொத்தம் முளைக்குமா, காஃபிருக்கு முளைக்காத தாடி? அப்ப எல்லாத்துக்கும் தான் முளைக்கும். இந்த சுன்னத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அந்த சுன்னத்தில் சமூகம் கவனம் செலுத்த மறந்து விட்டது. அதனால்தான் பிரச்சனைகள், பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள். அப்ப நல்லொழுக்கங்களும் நற்குணங்களும் பெருமானாரினுடைய அடிப்படை குணமாக இருந்தது. அது சுன்னத்தின் உச்சக்கட்ட சுன்னத்து என்பதை இந்த சமூகம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும், பிறர்களை பார்த்து குறை சொல்வதற்கு முன்பாக. அதனாலதான் நீங்க யாரையும் மேல் அடையாளத்தை பார்த்து விடாதீர்கள், அக அடையாளம் எப்படி இருக்குது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பார்கள். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. இனிமேல் யாரிடமாவது நீங்கள் இதை பார்ப்பதாக இருந்தா இந்த வெளிப்புற அடையாளங்கள் தேவையில்லை, அது யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனா அக அடையாளமாகிய ஒழுக்கம் இருக்கா, குணம் இருக்கா, நல்ல எண்ணம் இருக்கா, அப்படிங்கிற நல்ல அழகான சிந்தனை இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மனிதன் எப்படியாவது ஈடேற்றம் பெற்று விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஹைர். அப்போ ஒரு அமல் இறை சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாளில் உங்களுக்கு மக்ரிபில் இருந்தே ஆரம்பிச்சிருது. இப்ப நமக்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த பாக்கியவான்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். சாமானியர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் இத்தகைய நாட்களை அமைத்து தருகிறார். அப்ப இந்த நாளையும் கூட சாமானியர்கள் பயன்படுத்தாத விதத்தில் சிலர்கள் என்ன செய்யறாங்க, திசை திருப்புகிறார்கள். சரி, அல்லாஹ் யாருக்கு எதை எப்பொழுது எப்படி நாடுகிறானோ அதை அவர்களுக்கு அப்படி வழங்கி விடுவான். அல்லாஹ் நமது விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நலவாகவே நாட்டம் அருளி தருவானாக. சரி, ஹைர். இப்ப ஒவ்வொரு இந்த மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வித்தியாசங்களை காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா மாசத்துலயும் நோன்பு இல்லாம இந்த மாசத்துல அதிகமா பிடிக்கிற மாதிரி தெரியுதேன்னு கேட்கும்போது, இந்த மாதத்தில் அல்லாஹ் என்னுடைய அந்த அமல்களை உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. இந்த கடைசி நேரங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கலாம். ஆடிட்டிங் ஃபைல் கடைசி அந்த ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நேரம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இத்தனை மணிக்கு கணக்கு இந்த ஆபீஸுக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும்லாம் இல்லை. அந்த கடைசி நேரங்கள் எல்லாம் இரவுகள் கூட விழிக்கப்படும், விளக்குகள் எரியும். பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது இறைவாழ் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய உன்னதமான தருணம் என்பதால் அதிகமாக இந்த நேரத்துல நான் அந்த நோன்பை பிடித்து அந்த நோன்புடைய நேரத்தில் உயர்த்தப்படணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஒன்று. இரண்டாவது, பெருமக்கள் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல, அந்த உம்மத்துக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறாங்க. இந்த பாருங்க,
இந்த மாசத்துல இந்த நோன்புகள் யாருக்காச்சும் விடுபட்டு இருந்தா சரியா பிடிச்சிருங்க, அத இதுக்கப்புறம் தாமதப்படுத்திடாதீங்க, ஏன்னா இந்த இதுல ஒரு கணக்கு முடியுது அப்படின்ட்டு. இறைபால் உயர்த்தப்படுகிற அமல்கள் 4 அடிப்படையில் அமைவதாக இறை தூதரினுடைய மொழிகளை முன்வைத்து அறிஞர்கள் வகைப்படுத்துவார்கள். ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இறை பார்வைப்படுகிறது. சுபுகல மலக்குகள் வர்றாங்க, மகரிபுல மலக்குகள் வராங்க. காலையில வர்ற மலக்குகள் மாலை வரைக்கும், மாலையில் வருகிற மலக்குகள் காலை வரைக்குமாக இந்த அமல்களை இறை சமூகத்தின் பால் சமர்ப்பணம் செய்கிறார்கள். இது ஒரு வகை. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திங்களும் வியாழனும் இந்த நாட்களில் உங்க அமல்கள் உயர்த்தப்படுதுன்னாங்க. அப்ப அந்த நாள்ல நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இந்த காலையும் மாலையும் சொன்னாங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க திக்ர்ல ஈடுபடுங்கன்னாங்க. அதனாலதான் சுபுகுக்கு பின்னால நம்ம ஏதாவது திக்ரோடு, நீங்க பள்ளியில இருந்தாலும் சரி, வெளியில போறீங்களா, வீணான பேச்சுக்களை தவிர்த்து இப்போ உங்க அமல்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தினம் தோறும் காலையிலையும் மாலையிலையும் திக்ர்ல ஈடுபடுங்க. அப்போ உங்க அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது, என் அடியானை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது, நாம எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள். அந்த நேரம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே என்ன பாருங்க, உங்களுக்கு இவர் இதை கொடுத்தாரு, எப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அப்படிங்கும் பொழுது அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அல்லாஹ் நம்மீது கருணை பொழிவதற்கு அவைகள் எல்லாம் காரணமாக அமைந்து விடும். எனவே நாம காலை சுபுகுக்கு பின்னால சுபுகு தொழுகையை விட்டுறக்கூடாது. அது பாக்கியமான தொழுகை, பாக்கியவாளர்களுக்காகவே அல்லாஹு தாலா பண்படுத்தி வைத்திருக்கிற தொழுகை. அந்த தொழுகையை விட்டுட்டா அன்றைய நாளே பாக்கியம் இழந்து போய்விடும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதை விட்டுறக்கூடாது. அதற்கு இரவுல கொஞ்சம் நேரத்தோட படுக்கிற வழக்கத்தை வச்சுக்கிறணும். சரி, ஹைர். இப்ப சுபுவுக்கு பின்னால திக்ர் செய்யுங்க. அதற்கு பின்னா அதே மாதிரி அசர் இருக்கு, மகரிப் இருக்கு பாருங்க, இந்த நேரம் ரொம்ப முக்கியம். அசருக்கு பின்னால இப்ப அடுத்த மலக்குகள் வராங்க. இப்ப இந்த இடம் தினம்தோறும் திக்ரில் ஈடுபடுவது, திங்கள் வியாழன் முடிந்தால் நோன்பில் ஈடுபடுவது. அதே மாதிரி மூன்றாவது, உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் எடுத்துக்கொண்டால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் உயர்த்தப்படுது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில். அதே மாதிரி நாலாவது எதுன்னா, கடைசியா ஒட்டுமொத்த பட்டோலையும் சுருட்டி அல்லாஹ்வின் சமூகத்தில் கொண்டு போவது. எப்போ சந்தூக்களை வச்சு போகும்போது, நம்ம கடைசியா இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிற பொழுது கடைசியாக உயர்த்தப்படுகிறது. அதற்கு பின்னால ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அந்த இது. சரி, ஹைர். இப்ப நாம இந்த உயரிய நல்ல நாளை சரியாக நல்ல இரவாக பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இரவில் நீங்கள் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனா அவன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பான். நிச்சயமாக கேட்டாதான் தருவேங்கிறான். இப்ப அல்லாஹ் நினைச்சானா என்ன செய்யலாம், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மன்னிச்சிடுறேன்னு சொல்லி முடிக்கலாம்ல? அப்படி இல்லை. அவன் சொல்ற வார்த்தை எப்படி, என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுபவர் உண்டா, பிழை பொறுக்கிறேன். என்னிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்பவர் உண்டா, தருகிறேன். யாராவது சோதனையில் அகப்பட்டவர்கள் அதை நீங்க என்னிடத்தில் வேண்டுபவர்கள் உண்டா, நான் அதை நிறைவேற்றுகிறேன். வேறு ஏதாவது என்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதா, சொல்லுங்கள், நிறைவேற்றி தருகிறேன். இப்படிதானே சொல்றான். இந்த அடிப்படையை வைத்து பெருமக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தீர்மானத்தையும் அப்படியே வைத்திருக்கிறான். நான் இன்னைக்கு ஓதுன ஆயத்துல கூட யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப்னு வரும். யம்ஹுல்லாஹு மா யஷா, அவன் நாடியதை அழிக்கிறான். வ யுஸ்பித், நாடியதை தரிப்படுத்துறான். ஏன்னா வ இன்தஹு உம்முல் கிதாப், அவன் கைவசத்தில் அல்லவா அது இருக்கிறது அப்படிங்கிறான். அதனால அவன் நாடியதை மாற்றுவான். சரி, இந்த இடத்துல அறிஞர்கள் ஒரு விளக்கத்தை தெளிவா சொல்றாங்க. அது எப்படி மாற்றுவான்? தீர்மானிக்கப்பட்டது தானே நடக்கும், தீர்மானம் முந்தி விட்டது அப்படிங்கும் பொழுது பெருமக்கள் சொல்றாங்க, அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்றான். லிகுல்லி அஜலின், அதாவது ஹுவல்லதி ஹலகக்கும் மின் தீன் சும்ம கலா அஜலா வ அஜலும் முஸம்மன் இந்தஹு சும்ம அன்தும் தம்தரூன். சூரா அன்ஆமினுடைய 2வது ஆயத்துல சொல்றான். அர்த்தத்தை பாருங்க, அவன் தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து அதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை ஏற்படுத்தி இருக்கிறான்.
இன்னும் உங்களை கேள்வி கணக்குக்காக எழுப்புவதற்காக குறிப்பிட்ட தவணையும் அவனிடமே இருக்குது அப்படிங்கிறான். இந்த ஆயத்தில் 2 தவணைகள் சொல்லப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒன்றாவது தவணை என்ன அப்படின்னா, அவன் பிறந்ததுல இருந்து அந்த காலம் இருக்கு பாருங்க, அவனுடைய தவணை என்பது அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமான அந்த தவணைங்கிற ஒரு காலம். பிறந்துட்டோம், வஃபாத்தாக போறோம், இந்த வஃபாத்தாகிற வரைக்கும் ஒரு தவணை. அடுத்த தவணை எது அப்படின்னா, நம்மளை கொண்டு போய் மண்ணறையில வைக்கிறாங்க பாருங்க, அதுல இருந்து நாளைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எழுப்புவாங்க பாருங்க. அது இந்த 2 நல்லா புரிஞ்சுக்கிறணும். யாராச்சும் கேட்டா நீங்க குழம்பிடப்படாது. இது எப்படிங்க தவணை மாறும், இந்த நாள் எல்லாம் தீர்மானிச்சுதான் நடக்கும், இதெல்லாம் சும்மாம்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை முன்னிறுத்தி சொல்றாங்க, 2 தவணை இருக்குமா. நாம மஹ்ஷர்ல எழுப்பப்படுறதுக்கு முன்னால பிறந்ததுல இருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் ஒரு காலம், வஃபாத்துக்கு பின்னால கபர்ல கொண்டு வச்சாச்சு, அதுல இருந்து நாளைக்கு மஹ்ஷர்ல எல்லாத்தையும் எழுப்ப. இப்ப நாம கபர்ல வச்சாரு, நமக்கு பின்னால இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருப்பாங்களா இல்லையா? இப்ப நம்ம வாப்பா இருந்தா, மூதாதையர்கள் இருந்தாங்க, இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? கபூர்ல தானே இருக்கிறாங்க. இப்ப அவ மஹ்ஷருக்கு போயிட்டாளா, அங்க போயாச்சா? இல்ல, கபூர்ல இருக்கிறாங்க. அங்க அது ஒரு மஹ்ஷருடைய ஒரு பகுதி, ஆனா கபூர்ல தான் இருக்கிறாங்க. அத மாதிரி நாம போனாலும் கபூர்ல அது வெயிட்டிங் ஏரியா இருக்கணும். எப்போ? நாளைக்கு எல்லாரும் மௌத்தாப்பை எழுப்புற வரைக்கும். அப்ப 2 தவணை இருக்கு. இந்த 2 தவணைகள் அல்லாஹ்வுடைய சமூகத்துல இருக்கு பாருங்க. இப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், இத நல்லா விளங்கிக்கங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சில தவணைகளை அங்கிருந்து எடுப்பானா. எங்க இருந்து? அங்க அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பானா. யாருக்கு? இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. சில பேர் இங்க கேட்டிருப்பாங்க, சில பேர் தான தர்மங்களை செஞ்சு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நல்லோர்களுக்கு அல்லாஹ் தஆலா தவணைகளை அவர்கள் விரும்பினால் நீட்டி கொடுப்பான், விரும்பலன்னா கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த உலகத்திலேயே இருந்துடுறீங்களா, கபரையே சந்திக்க வேணாம், அப்படியே நேரம் அல்லாஹ்வை சந்திக்கிறது மறுமைய, இப்படி ஒரு இது இருக்கு, இதை எடுத்துக்கிறீங்களா? இல்லன்னா நீங்க இப்போ மூத்தாயிட்டு அதுக்கப்புறம் கபருடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் என்ன சந்திக்கிறீங்களா அப்படின்ட்டு அவ சொன்னாங்க, நான் இப்ப மூத்தா போயிட்டு அல்லாஹ் ஒன்ன சந்திக்கிறேன், இதுவே நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்ப அவர்கள் விரும்பினால் நீண்டிச்சு கொடுக்கப்படும். இப்ப நாம கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்கட ஆயுள நீளமாக்கி கொடு ரஹ்மான்னு கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நமது வேண்டல் போய் நிற்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். இவன் இருக்கிறது தான் சரியா? எல்லாரும் தான் ஆசைப்படுவாங்க, கொடுங்கோலன் கூட ஆசைப்படத்தான் செய்வான். நான் மௌத்தாவே போக கூடாதுன்னு இருந்திருப்பான், எனக்கு வாய்ஸ் நீளமாகணும்னு கேட்டிருப்பான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? பாக்குறான், இவன் இருந்தா சரியா இல்ல போறது சரியா. தவணை ஒண்ணு வச்சாச்சு, அது வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கிடையில திருந்தனானா அப்படின்னா திருந்தவே மாட்டேங்கிறான். இப்படி சிலது இருக்கு. சரி, சுத்தி நிக்கிற ஆளாது இவனுக்கு துவா செய்யறாங்களா? அல்லாஹ் அந்த மனுஷன் ஆயுஷ நீளமாக்கி போட்டு நிறைய பேர்னால இந்த உலகத்துல பலர் பயன்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீதேவிகள்லாம் என்ன செய்வாங்க? இவருக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, யா அல்லாஹ் அவரை வஃபாத் ஆக்கிறாரு. ஏன்னா அவர் வஃபாத் ஆயிட்டா நின்று போயிடும், அந்த ஏழை குமர்களுக்கு வருகிற உதவிகள் நின்று போயிடும், வயதாளிகள் நோயாளிகளுக்கு கிடைக்கிற சலுகைகள் நின்று போயிடும். அதனால அந்த சீதேவிகள் அங்க கை வஸ்திக்கிட்டு இருப்பாங்க, யா அல்லாஹ் அவர் ஹயாத்து நீளமாக்கி விட்டு, நோயினுடைய அவங்க பட்டுட்டாங்கன்னு வைங்க, இந்த கைகள் எல்லாம் இறை சமூகத்தில் உயரும். உயரமா உயராதா? இவரால் பயன்பெறக்கூடிய ஆட்கள் கை வஸ்துவாங்களா இல்லையா? அவர் நோயினுடைய இருக்கிறாரு, சக்கராத்தில் இருக்கிறாருன்னா எல்லாம் மூத்தாக்கிறாதேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி துவாக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட போன உடனே அல்லாஹ் பாக்குறான், சரி கபர்ல இருந்து உள்ள ஆயில இங்க கொடுங்க, அங்க 50 வருஷம் இருப்பாளா, அங்கிருந்து ஒரு 20 வருஷம் இங்க கொடுத்து இங்க நீடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு இப்படி நீட்டிப்பான்னு சொல்றாங்க. சில பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா பார்க்கணும், அடிச்சாட்டியும் தாங்க முடியல, சுத்தி கையேந்திர ஆட்கள் ரொம்ப கூடி போச்சு, யா அல்லாஹ் இவனெல்லாம் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மௌத்தாக்கன்னு கேட்டுக்கிறது. இப்ப இவன் தவணை எங்க ஆயிடுனா, இங்க இருந்து 10 தவணையை அங்க தள்ளி விட்டுருவான் கபூர்ல, நீ மௌத்தா போ, அங்கதான் சரி வரும், அங்க பாத்துக்கலாம், அங்க இழுத்துருவான் அப்படிங்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய சமூகத்துல எல்லா மாந்தர்களும் ஆரம்பத்துல ஒன்று கூட்டப்பட்டார்கள், இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் வர்ற ஆட்கள். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதுகன் தண்டை அல்லாஹ் தடவி விடுறான், ஒட்டுமொத்த மாந்தர்களும் அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறார்கள்.
அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில பேர் அப்படி இளங்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்தாலே அப்படி இளங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு கேட்டா இதெல்லாம் யாருன்னாங்க, இவர்கள் தான் நபிமார்கள். அப்படியா? ஒரு பிள்ளைய காட்டி ஒரு ஆளை காட்டி இவ யாருன்னாங்க, இவ தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். செல்லாம் சொல்றாங்க, அங்க நடந்த நிகழ்வு சொல்றாங்க, இவங்கதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதம் நபி ஆதி பிதா. அவ அல்லாஹ்ட்ட கேட்டானா, அப்படியா இவட வயசு எவ்வளவு வரைக்கும் வாழ்வாகன்னு. அப்ப அவங்க வயசு 60 தான் அப்படின்னு. 60 தானா? என் வயசு உங்க வயசு 1000, என் வயசு 1000, அவங்களோட வயசு 60. நீ நாடு என் வயசுல இருந்து ஒரு 40 வயசு கொடுத்து 100 முடியுமா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா கொடுத்தா மாத்திக்கலான்னு. இப்ப இவர்கள் வயதிலிருந்து 40 வயது அங்கே வழங்கப்பட்டதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க 960, 40 வயசு 1000த்துல கழிச்சா 960, 960 வயசு வந்ததோட ரூஹு எடுக்கிறதுக்கு மலக்கு வாராங்க. வரக்குள்ள ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு 1000 வயசு இல்லையா அல்லாஹ் சொன்னது, 960லயே ரூஹ் எடுக்க வரப்படுது அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அல்லாஹு தாலா நினைவுபடுத்த சொல்கிறான். ஆலமுல் அருவாகல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கூட்டு கேட்கும் போது என்ன சொன்னியா, 40 வயசு கொடுக்க சொன்னீங்களா, அப்பதான் நினைவு வந்ததுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் மனிதர் மறந்தார், எனவே மாந்தர்களுக்கு மறதி என்பது உண்டு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவரே மறந்துட்டார் அல்லாஹ்ட்ட சொன்னதை, அது மாதிரி அவங்களோட பிள்ளைகளும் மறப்பாங்கோ அப்படின்னாங்க. சரி, இப்ப நாம பெற வேண்டிய செய்தி, இன்னொருவரின் வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு பகிரப்பட்ட தகவல்கள் ஹதீஸில் இருக்கிறது. அதனால நாம இந்த நாள்ல அல்லாஹு தாலா தீர்மானத்தையே மாற்றிக் கொடுக்கும் அருகதை உடைய நாயன் சொல்கிறான், நான் நாடியதை தெரிபடுத்துவேன், நாடியதை மாற்றுவேன் சொல்லி. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொல்றாங்க, இந்த வருடத்தில் உள்ள அத்தனையும் இப்பொழுதுதான் தீர்மானிக்கப்படுதுன்னா. இனிமேல் வரக்கூடிய ஆண்டில் எதுவரைக்கும் அவர் ஹஜ்ஜு செய்வாரா, ஹஜ்ஜுக்காக எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், வர வருஷம் போல நாடி இருக்கலாம். இறை தீர்மானம் இன்றுதான் முடிவு செய்யப்படுது, இந்த இரவில் தான் முடிவு செய்யப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இரவும் கூட, பாக்கியமான இரவும் கூட. நமக்கு எவ்வளவோ சோதனைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் தீரணும்னு நாம இறைவால் முன் வைக்கிறோம். அதே மாதிரி எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, ஹலாலான தேவைகள், அவைகளை கேட்க வேண்டும். எவ்வளவோ பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதே மாதிரி குறைந்த வயது மரணங்கள் பார்க்க பார்க்க பதற வைக்கிறது. அவைகள் போன்று இல்லாமல் நீண்ட நெடிய ஆயுள்கள் இறை வழிபாட்டில் அமைய வேண்டுமே என்று இறை சமூகத்தில் முன்வைக்க வேண்டும். எவ்வளவோ நிலைகள் இருக்கிறது. இது உங்களுக்கு நினைவூட்டல் மஜ்லிஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஓதி முடிச்சு துவாக்கள், இப்ப கூட்டு துவான்னு நம்ம வைக்கிறது எதுக்குன்னா, இதுல ஏதாவது சீதேவிகள் இருப்பீங்க, அந்த சீதேவிகள் நமக்கு அறியாம நீங்க கை வசத்தும் பொழுது அவர்கள் பொருட்டால் மற்றவர்களின் பிரார்த்தனைகளும் இந்த இடத்தில் அங்கீகாரம் பெறும் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அமல் உயர்த்தப்படுதுன்னா கூட்டாக இருக்கிற பொழுது அது கூட்டாகவே உயர்த்தப்படுமா, எல்லாமே சேர்ந்து உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது நல்லோர்களால் நல்லோருக்கும் பெய்யும் மழை பொல்லோருக்குங்கிற மாதிரி நல்லோர்களால் அனைவர்களின் பிரார்த்தனைகளும் அங்கீகாரம் பெறும். இது வெறும் வார்த்தைகளோ அல்லது தமிழ் மொழியில் எடுத்தவைகளோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் மலக்கு சென்ற பொழுது அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் சமூகத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் கேட்டதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடியானை எப்படி விட்டுட்டு வந்தியோன்னு. உன் அடியார்கள்லாம் ரொம்ப திக்ரு துவால இருந்தாங்க. என்ன கேட்டாங்க? சொர்க்கத்தை கேட்டாங்க. எதை விட்டு பாதுகாப்பு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. இப்படின்னு நிறைய அந்த ஹதீஸ்ல வரும். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், பக்கா சஹீஹான ஹதீஸ். கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க, எதெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடினாங்களோ அதெல்லாம் பாதுகாத்துட்டேன்னு சொல்லுங்க. உடனே அங்க உள்ள மலக்கு ஒரு ஆள் இப்படி அல்லாஹ்ட்ட சொன்னாலாம், எப்படி யா அல்லாஹ், அந்த இடத்துல வந்தவங்கள்ல உன்னை திக்ரு செய்யணும், உன்னை வணங்கணும்லாம் வரல, சும்மா போகும்போது வந்து உட்கார்ந்துட்டு போனாங்க, இல்ல வேற ஏதாவது நோக்கத்துல வந்தாக, அப்படியும் வந்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கோரிக்கையே கிடையாது அப்படின்னு உடனே அல்லாஹு சொன்னானாம். நல்லா இந்த தான் செய்தியை வழங்கிங்க. அல்லாஹ் சொன்னானா அந்த அமரர்கிட்ட, லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், கேட்டவர்கள் பரிசுத்தமானவர்கள் அமர்ந்திருக்கிற சபையில் யாரும் சோடை போக மாட்டார்கள். கேட்காம இருந்தாங்க இல்லையா, அதுல உட்கார்ந்தாங்கல்ல, இவங்களுக்கு என்னெல்லாம் உண்டு அது அவர்களுக்கும் உண்டு என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல நாம ஒண்ணுமே தெரியாம இருந்தால் கூட, அதனாலதான் இந்த மாதிரி சபைகள்ல யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது, யாரையும் நம்ம தவறா பாத்திரக்கூடாது.
இவரெல்லாம் வரவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சிடலாம் கூடாது. அல்லாஹ் தாலா அவருக்கும் அந்த பாக்கியத்தை நாடி இருப்பதால் தான் அவரை அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான். அதனால நம் அனைவர்களின் இந்த நல்ல இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நல்ல நாளில் அவன் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானத்தை அல்லாஹ் நமக்கு சாதகமாக்கி தருவானாக. அல்லாஹு தாலா நம்மை தொட்டிருக்கக்கூடிய முசீபத்துகள் சோதனைகள் இருந்து அல்லாஹ் விரைவான விடுதலைகளை நசீபாக்கி தருவானாக. இனி வாழக்கூடிய வாழ்வுகள் கண்ணியமான வாழ்வாக்கி தருவானாக. குடும்பங்களும் பிள்ளைகளோடும் சந்தோஷங்களோடும் அல்லாஹ் நமது இல்லங்களை குதூகலிக்க மகிழ்ச்சி அடைய செய்வானாக. நமது சமூகத்தில் புறையோடி போய் இருக்கக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகளை தீர்த்து அழகான ஒற்றுமைகளையும் பரஸ்பரங்களையும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. உயர்ந்த நமது வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அறிந்த நாயன் எவைகளெல்லாம் நலவுகளோ அவைகளை நமக்கு முடிவாக்கி தீர்மானமாக்கி தருவானாக. எவைகளெல்லாம் நமக்கு பாதகங்களாக அமையுமோ அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரி, ஹைர், இன்ஷா அல்லாஹ் 3 விஷயங்களை முன்னிறுத்துகிறார்கள் அறிஞர்கள். ஒன்றாவது என்ன? ஒரு மனிதனுக்கு தேவை நீண்ட ஆயுள், அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல அமைகிறது. அதை கேளுங்கன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தருகிற ஈமான் பாக்கியம் தந்ததுக்கு பின்னால யாருக்கு நல்ல ஆயுஷ் அமையுமோ அவர் சீதேவி அப்படின்னாங்க. அந்த சீதேவித்தனத்தை முன்னிறுத்துவது முதலாவது. இரண்டாவது, அந்த நீண்ட ஆயுள் கிடைத்து அதை அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? இபாதத்தின் மூலமா அனுபவிக்கிறதா இருந்தாலும் என்ன தேவைன்னா சோதனைகள் இல்லாத சூழல்கள் அமையணும். படும் சோதனைகள் அப்படி நின்றா அவ்வளவு பெரிய ஆயுசும் சோதனையாவே போய்கிட்டு இருக்கும். அப்ப சோதனை விட்டும் நீக்க கேட்பது. சரி, இரண்டும் இருக்கிறது. வாழ்வு நிம்மதியாக அமைய வேண்டும், அதற்கு வாழ்வாதாரம் அவசியம். வாழ வேண்டும், நம்ம பிள்ளைகள் நம்ம வாழ வைக்கணும், எல்லாமே இருக்கு. அதுக்கு வாழ்வாதாரம். இந்த 3ஐயும் முன்னிறுத்தி பெருமக்கள் துவா செய்ய சொன்னாங்க. அதில் முதலாவது நாம நீண்ட ஆயுளுக்காக. அதற்கு நாம முன்னிறுத்துவது 2 விஷயங்களை முன்னிறுத்தலாம். ஒன்று இபாதத். இபாதத்தில ஒரு வகை என்னன்னா இறைவனுக்கும் நமக்குமான இபாதத். இன்னொரு இபாதத் என்ன? நமக்கும் அடியார்களுக்குமான இபாதத். இந்த 2ஐயும் இந்த நாள்ல முன்னிறுத்துங்கன்னாங்க. ஒன்றாவது இபாதத்து என்னன்னா தொழுகை, குர்ஆன் திலாவத்து, தஸ்பீஹ், திக்ரு, இத மாதிரி ஓதி துவா செய்யறது. இதுவும் கபூல் ஆகும். இன்னொரு வகை அடியார்களுக்கு இடையில் உள்ள சதக்காக்களை செய்து அல்லாஹ்விடத்தில் அந்த துவாவுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வது. சரியா? 2 வழியும் இருக்கு. இப்ப நாம ஓதிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க சதக்கா தர்மங்களையும் செய்து இந்த நாளை ஹயாத்தாக்கணும். யா அல்லாஹ், இதன் பரக்கத்தினால் எனக்கு நீ துவாவை கபூல் செய், இதன் பரக்கத்தினால் என் ஆபத்தை நீக்கிரு. அசதக்கரத்து தரத்துல் பலா வரத்துல் கலான்னாங்க. எல்லா பலாவையும் கலாவையும் என்ன செஞ்சிடும்? நீக்கி விட்டுரும். எது? சதக்காங்கிற தான தர்மம். அல்லாஹு தாலா அந்த 2க்கும் தகுதியாளர்களாக நம்மை ஆக்குவானாக. சரி, முதலாவது இந்த நியத்தை மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. நீண்ட நெடிய ஆயுள் அல்லாஹுடைய வழிபாட்டிலேயே நமக்கு அமைய வேண்டும். அல்லாஹ் இந்த நாளில் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நீட்டித்து தருவானாக இன்ஷா அல்லாஹ். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم
وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفرني ربي وجعلني من المكرمين وما أنزل على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميعا لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنة من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم فالشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميعا لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتاز اليوم أيها المجرمون
ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن عمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر ما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم ومنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون ما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. எல்லா விதமான ஆபத்துகள் இவைகளெல்லாம் ஒரு வாழ்விலே தொற்றிருந்தால் அது உடையவரும் எனவே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளவும் அல்லாஹ்விடத்தில் உங்களோட மனதால் அல்லாஹ்விடத்தில் செய்ய بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين وأضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم وإن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى
قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون فما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزل على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كلا لما جميع لدينا محضرون آية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منها النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالرجل القديم لا شمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم ألا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو إن شاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين يقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم أزواج في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يتبعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين قال اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن يعمره ننكسه بالخلق أفلا يعقلون وما علمنا شعر ما ينبغي له إن هو إلا ذكر قرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وظللناها لهم فمنها ركوبهم
ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ولا يهزك قولهم إننا نعلم ما يسرون وما يعلنون أولم يرى الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا آتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் நமக்கு அவர் பொறுத்திருந்து ஹலாலான முறையிலும் அது நமக்கு போதுமான முறையிலும் பெருகளிடத்தில் ஆசைக்காத வகையிலையும் அல்லாஹ் நமக்கு தர்மமான வாழ்வாதாரத்தை நசீபாக்க வேண்டும் என்று பலரை நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கல்வதையில் திருமாவளத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய வாக்கியங்களை தர்மமான بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون فجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون
وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منها النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالرجل القديم لا شمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثلهم ما يركبون وإن نشأ نغرقهم فلا سريق لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين فإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع الذين محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم أزواج في غلال على الآرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمنا شعر ما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وظللنا لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون فاتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يهزنك قولهم إنا نعلم ما يصرون ما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم
إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النباتات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இன்ஷால்லா இப்பொழுது துவா ஓதப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல்கள், அத்தோடு கூட்டாக செய்கிற மஜ்லிஸுகளில் உள்ள பாக்கியங்கள். இதை கடந்து நீங்கள் இந்த இரவுகளை சரியாக பயன்படுத்தி, இந்த இரவு முழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவு பொழுதுகளை நீங்கள் வணக்கங்களில் ஈடுபடுங்கள், பகலுடைய பொழுதுகளை நோன்பால் அலங்கரியுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுகள் உங்களுடைய திக்ர்களால், திலாவத்துல் குர்ஆன்களால், ஸலவாத்துக்களால், அதே மாதிரி கொஞ்சம் தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. பெருமக்கள் எல்லாம் இந்த இரவை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 1000 ரக்காத்து வரைக்கும் 1000 குல்ஹுவல்லாஹது ஓதிலாம் தொழுது இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ரக்காத்துகள் அவங்க தொழுததை நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ரக்காத்துலையும் அவங்க எவ்வளவு ஓதி இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இறைமறை குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால உங்களுக்கு எந்த இபாதத்தில் அந்த ஆனந்தம் இருக்குமோ அந்த இபாதத்தை அதிகமாக நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி. இந்த இரவில் தீர்மானிக்கப்படக்கூடிய தீர்மானம் இறை சமூகத்தில் நமக்கு சாதகமாக அமைவதற்கு அவைகள் எல்லாம் உபகாரமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி தர்மங்களில் அதுலயும் என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. அதனாலதான் நீங்க ஊர்கள்ல எல்லாம் பாப்பீங்க, அந்த ரொட்டி சுட்டு கொடுக்கறதெல்லாம் இந்த அமைப்புல வந்ததுதான். அப்பெல்லாம் உணவுகள் ரொம்ப தட்டுப்பாடான சூழல்கள். அந்த மாதிரி கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ரொட்டி சுட்டு கொடுத்து விடுவாங்க, பள்ளிகளுக்கு கொடுத்து விடுவாங்க. எதுக்கு பள்ளிக்கு கொடுத்து விடுவாங்க அப்படின்னா, அங்கதான் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பங்கெடுத்துக்குவாங்க, ஏழைகளும் வருவாங்க. அந்த நேரத்துல வீட்டுல சில கஷ்டங்கள் சிலருக்கு இருந்திருக்கலாம், வழி இல்லாத சூழல், வாய் திறந்து கேட்க முடியாத வசதியாளர்களில் வாய் திறந்து கேட்க முடியாதவங்க அந்த சங்கடத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்கிற ஆட்களும் அதை பரக்கத்துன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ரிஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழகான அந்த அமைப்புகள்லாம் பெருமக்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஏன்னா இந்த தீர்மானிக்கப்படக்கூடிய நாள்ல நமது வாழ்வாதாரம் நீடிக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் 1க்கு 10 கொடுக்கறானே, நான் 1 கொடுக்கறேன் ரஹ்மான், நீ ஓம்புறத்துல இருந்து நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு, என் தகுதிக்கு நான் கொடுக்குறேன், உன் தகுதிக்கு நீ கொடுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்படிலாம் இருந்தது. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு. இங்க வாங்க, என்ன செய்யறியா? கொடுக்க சொன்னாலா? அப்போ கொடுக்க சொல்லும் போது முறையா என்ன செய்யுங்க, அந்த வலது பக்கத்துல இருந்து அப்படியே வாங்க, அப்படியே கண்டாடு அப்படி இல்லை. அப்படியா யார் அது ஒண்ணுதானா? கொண்டு வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லிட்டு அது முறையா இது பண்ணுங்க. எப்பா பட்டு நிச்சயிக்கிறது கொடுக்கறதா இருந்தா எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வாங்கம்மா. கொண்டு வந்து அங்க முறையா அந்த அங்க இருந்து முதல்ல இருந்து கொடுங்க, ஆரம்பத்துல இருந்து கொடுங்க. தப்பா நினைச்சுக்காதே, அசரத்துக்கு கொடுக்க சொல்றாருன்னு. அதுக்குன்னு சபைய ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் வந்தா, பானம் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பாப்பாக ரசூலுல்லாஹ் கையில ஒரு பானை வந்துருச்சு, வந்த உடனே எப்படி கொடுக்கலாம், முதல்ல வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். பங்கீடு செய்வதில் கூட பெருமானார் அழகான பண்பாட்டை கற்றுக் கொடுத்தார். நீங்க வீட்லயும் அப்படித்தான் செய்யணும். சாப்பாடு எல்லாரும் உட்காருறிய, சாப்பாடு போட போறியா, யாருக்கு போடணும் அப்படின்னா வலது பக்கம் யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிங்க, வலது பக்கமா அப்படியே போட்டுட்டு வாங்க. 3 பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கா, முதல்ல இவளுக்கு, 2வது அவளுக்கு, 3வது இப்படி போடுங்கன்னாங்க. அந்த மரபுகள் ரசூலுல்லாஹ் அழகா கற்றுக் கொடுத்தார்கள். சீக்கிரம் குயிக்கா. சரி, இப்போ ஆமா, அது தர்மத்தினுடைய இது. மாஷா அல்லாஹ். இப்படி வாங்க சீதேவி, அப்படியே முன்னுக்கு வந்துருங்க. பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வாளி ஒண்ணு எடுங்க. எடுத்துட்டு யாரினால அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போடுறவங்க சில பேர் போடுவாங்க, அது மனசு, அதை வாங்கிக்கோங்க. போங்க, துவாக்களுக்கு முன்னால இதெல்லாம் முடிச்சிருங்க. எடுங்க போங்க. அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு அழகான நெறிமிகுந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். எல்லாத்துலயும் வழிகாட்டல். இந்த மார்க்கத்துல எதுவுமே வழிகாட்டல் இல்லைன்னு இல்லை. அவ்வளவு அழகான நெறிமிகுந்த இந்த மார்க்கத்துல நம்மளெல்லாம் பிறக்க செஞ்சு வாழ வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு கோடான கோடி நன்றிகள் அல்லாஹ் செலுத்தணும், நமக்கு செலுத்தணும். அல்லாஹ் தாலா ஹைராகி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ துஆவுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகுது. அதனால உங்களால முடிஞ்ச இதுகள் துவாவுக்கு முன்னால அதை முடிச்சிருங்க சீக்கிரம். மாஷா அல்லாஹ். வாலி கொண்டு வர முதல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. மாஷா அல்லாஹ், போடுங்க. அதை வாங்கிக்கங்கம்மா. சரி, எல்லாத்துக்கும் இருக்கா பார்த்துக்குங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. உங்க பக்கம் திருப்பி, அப்படி திருப்பித்தாங்க. சரி, சரி, அது முடிகிற வரைக்கும் ஒரு 10 இஸ்திக்ஃபார் 10 ஸலவாத் மட்டும் சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். أستغفر الله العظيم. أستغفر الله العظيم. أستغفر الله العظيم. أستغفر الله العظيم. قال الله تعالى في شأن حبيبه الرؤوف الرحيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. எல்லாத்துக்கும் இருக்கலாம்.
இருக்கா இல்லையா? அப்போ போயிட்டு இருக்குல்ல, எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சிட்டா அப்படி முடியலன்னா அது கொடுங்க, இல்லைன்னா அதை டீக்கு وسلم اللهم صل على محمد اللهم صل عليه 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 وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد قبل الرضا ولك الحمد بعد الرضا ولك الحمد حتى ترضى يا رب العالمين. اللهم يا رب الحل والحرام ويا رب المشعر الحرام ويا رب البيت الحرام ويا رب الركن والمقام أبلغ لسيدنا وشفينا ومولانا محمد صلى الله عليه وسلم منا تحية وسلام. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم فهب لنا به ذرية طيبة مباركة يا وهاب يا كريم وعلى آله وصحبه وسلم عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا محيي يا مميت يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك يا رب العالمين. إلهنا جودك دلنا عليك وإحسانك قربنا إليك نشكو إليك ما لا يخفى عليك ونسألك ما لا يأسر عليك إذ علمك بحالنا يكفي عن سؤالنا يا مفرج كرب المكروبين فرج عنا ما نحن فيه لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. اللهم يا ذا المن ولا يمن عليك يا ذا الجلال والإكرام ويا ذا الطول والإنعام لا إله إلا أنت ظهر اللاجين وجار المستجيرين وأمان الخائفين. اللهم إن كنت كتبتنا عندك في أم الكتاب أشقياء أو محرومين أو مطرودين أو مقترا علينا في الرزق فمه اللهم بفضلك شقاوتنا وحرماننا وتردنا وقطار أرزاقنا وأثبتنا عندك في أم الكتاب السعداء مرزوقين موفقين للخيرات فإنك قلت وقولك الحق في كتابك المنزل على لسان نبيك المرسل يمحو الله ما يشاء ويثبت وعندك أم الكتاب. إلهنا بالتجلي العظم في ليلة النصف من شعبان المكرم التي يفرق فيها كل أمر حكيم ويبرم أن يكشف عنا من البلاء ما نعلم وما لا نعلم وما أنت به أعلم إنك أنت الأعز الأكرم.
اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتناتها وفتنة عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال يا رب العالمين. إلهنا إذا اطلعت ليلة النصف من شعبان على خلقك فعد علينا بمنك وعتقك وقدر لنا من فضلك واسع رزقك واجعلنا ممن يقوم لك فيها ببعض حقك. اللهم من قضيت فيها بوفاته فاقض مع ذلك رحمتك وما قدرت طول حياته فاجعل له مع ذلك نعمتك وبلغنا ما تبلغ الآمال إليه يا خير من وقفت الأقدام بين يديه يا رب العالمين. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பிழைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகள், எங்கள் மாணவர்கள், எங்களோடு நட்புறவாடுகிற நண்பர்கள், எங்கள் வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களுடைய பாவ பிழைகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதம் நிறைந்த இந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்கின்ற இந்த புனிதமான நல்ல லைலத்துல் பராவுடைய இரவிலே எங்களை எல்லாம் உன் அருள் நிறைந்த இல்லத்தில் ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய நாயனே யா அல்லாஹ், நீ அருள் புரியாமல், நீ நாட்டம் கொள்ளாமல் நாங்கள் இந்த இடத்தில் சமூகம் அளித்திருக்க முடியாது யா அல்லாஹ். எங்களை எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூட்டி உனது நேர்பார்வையை எங்களின் மீது செலுத்துகிற நாயனே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி வைப்பாயாக. இந்த நாளில் தீர்மானிக்கப்படக்கூடிய தீர்மானங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையிலையும் நீ சாதகமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களிடத்தில் நீ கேட்கக்கூடிய நாயனே, கேட்டால் கொடுப்பதற்கு எல்லா விதமான தகுதியும் அருகதையும் உள்ள நாயனே, கேட்கக்கூடிய கரங்களை வெறும் கரமாக திருப்ப வெட்கப்படுகிற நாயனே யா அல்லாஹ், கேட்டால் கேட்பவர்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய தாராள மனம் படைத்த விசாலமான என்னுடைய நாயனே யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்காமல் இருந்தால் நீ கோபப்படுவாயே யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய அடியார்களாக உன்பால் எங்களுடைய இரு கரங்களை எங்கள் இதயத்தால் உயர்த்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் யா அல்லாஹ் நீ நிரப்பமாக தந்தருள் புரிவாயாக. எங்கள் ஆயுள்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கொடிய வியாதிகளால் குறைந்த ஆயுள்களாகி விடாமல் எங்களுடைய ஆயுளை நீ நீளமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கண்களுக்கு முன்னால் சிறு சிறு வயதுகளிலேயே விடைபெறக்கூடிய சூழல்களை பார்க்கிறோமே யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வையும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுடைய வாழ்வுகளையும் யா அல்லாஹ் நீ நீடித்த ஆயுளாக்கி வைப்பாயாக. பெற்றோர்களுடைய கண்களுக்கு முன்னால் பிள்ளைகளாக அவர்கள் நீ குறைந்த வயதோடு விடைபெற்று விடுகிற சூழலில் இருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து யா அல்லாஹ் எங்கள் ஜனாசாக்களையும் எங்கள் பிள்ளைகள் சுமக்கிற அளவுக்கு எங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கு எங்களை விட விசாலமான ஆயுளையும் நீ வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுகளை எதிர்காலத்தை யா அல்லாஹ் நீ சந்தோஷமான முறையில் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வாழுகிற வாழ்வுகள் பெற்றவர்களுக்கு கண் குளிர்ச்சியை தரும் நல்வாழ்வாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், தடைப்பட்டு நிற்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய எல்லா காரியங்களையும் சுபிட்சமாக்கி சுகமாக்கி வைப்பாயாக. அவர்களை தொட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அவர்களுக்கு தகுந்த நல்வாழ்வுகளை நீ நசீபாக்கி வைப்பாயாக. கருணையாளனே யா அல்லாஹ், கொடிய நோய் நொடிகள் ஆபத்துகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து விடுவாயாக. கஷ்டங்களை விட்டும் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் எங்களை நீ காரணமாக்கி வைப்பாயாக. எங்கள் சமூகம் சந்திக்கிற சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள்வாயாக.
எங்கள் தாய் திருநாட்டில் எந்த விதமான சோதனைகளும் சூழ்ந்து விடாமல் பாதுகாத்து நிம்மதி வாழ்வுகளை அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. உன் தீர்மானத்தில் யா அல்லாஹ் அமைதியையும் அழகுபடுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய இரு கரங்கள் உன்பால் மாத்திரமே உயர்ந்திருக்க அருள் செய்வாயாக. கொடிய வறுமைகள் எங்களை வாட்டி வதைத்து விடாமல் எங்களை காப்பாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் பொருளாதார சிக்கல்களால் குமர்கள் தேங்கி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த ஜோடிகளை நீ அமைத்து கொடுப்பாயாக. உரிய காலங்களில் அவர்களுக்கு நிம்மதியான நல்வாழ்வை நீ வசப்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இன்று பெற்றோர்களுடைய உள்ளங்களுடைய கவலைகளை நீக்கி யா அல்லாஹ் நிரப்பமான நல்வாழ்வுகளை அவர்களுக்கு வழங்கி அருள்வாயாக. பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ ஆக்கி அருள்வாயாக. முதியவர்களை மதித்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நல்லோர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாயாக. கருணையாளனே யா அல்லாஹ் எங்களுடைய தீர்மானத்தில் யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய நற்காரியங்களுக்கும் எங்கள் கபரையும் மறுமையையும் செழிப்பாக்கக்கூடிய விதத்தில் யா அல்லாஹ் அவைகள் எல்லாம் சுபிட்சமாக நல்ல விதத்தில் அமைத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கிடையில் எல்லா விதமான பிணக்குகளையும் நீக்கி சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் பரஸ்பரத்தையும் நசீபாக்கி வைப்பாயாக. வாழுகிற தம்பதிகளுக்கிடையிலே எல்லா விதமான வகையிலேயும் ஒற்றுமைகளையும் நீடித்து அவர்களுடைய சந்தோஷங்களையும் நிலைக்க செய்வாயாக. யா அல்லாஹ் இதுவரை யா அல்லாஹ் அந்த வாழுகிற வாழ்வில் அதிக குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு நிரப்பமான நிர்பாக்கியம் மிகுந்த குழந்தைகளை நசீபாக்கி வைப்பாயாக. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இல்லத்தின் அலங்காரங்களாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய ஹாஜாத்துகளை நீ அறிந்த நாயன் யா அல்லாஹ். நாங்கள் இந்த இரவையும் நாங்கள் ஹயாத்தாக்கி அதன் மூலம் நாங்கள் கேட்கிற எல்லா துஆக்களையும் உன் கருணையால் இந்த நல்ல இரவின் பரக்கத்தினால் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டும் மறைந்த எங்களுடைய மூதாதையர்களுடைய மண்ணறைகளை மனமாக்கி விசாலமாக்கி செழிப்பாக்கி சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி அருள்வாயாக. எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுடைய மண்ணறை வாழ்வுகளையும் யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பொன்னறைகளால் அலங்காரமாக்கி வைப்பாயாக. நாளை மறுமையில் எங்களையும் அவர்களையும் உயர்ந்த சொர்க்கத்தில் உனது தர்பாரில் வெற்றியாளர்களுடைய அணிவரிசையில் நீ ஒன்று கூட்டி எங்களை கண்ணியமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அறிந்த நாயனே அனைத்தையும் எங்களுக்கு நீ நிறைவேற்றி தந்து எங்களை யா அல்லாஹ் வெற்றியாளர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஷஅபானையும் சங்கையாக்கி நாளை எங்களை தொடவிருக்கக்கூடிய இந்த ரமலானை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு பரிபூரணமாக அடைகிற பாக்கியத்தை பொதிந்ததாக அவைகள் எங்களுக்கு சாதகமாகவே அமைத்து விடக்கூடிய சூழலுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய அந்த ரமலானை எங்களை நீ பரிபூரணமாக அடைய செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. சேர்ந்தே சொல்லுங்க எல்லாரும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. சரி, மணி இப்ப 8 மணி. இப்ப இன்ஷா அல்லாஹ் அதான் சொல்லிடுவாங்க. ஒரு 8:15 இன்ஷா அல்லாஹ் ஜமாத். அதுக்கடையில உங்களுக்கு தேநீர்லாம் வெளியில இருக்குது, அதெல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு 8:15 ஜமாத்தை வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.